காரமடை அருகே காலம்பாளையம் கிராமத்தில் 3 ஆண்டுகளாக அரசு புறம்போக்கு இடத்தை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வக்ஃபு சொத்தாக மாற்றி மதரசா அமைத்துள்ளனர். இதை மீட்க இந்து முன்னணி மற்றும் இந்துக்கள் ஒன்று சேர்ந்து 3 ஆண்டுகளாக போராடி தடுத்து வருகின்றனர். இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் நடந்து வருகிறது. நீதிமன்றம் ஏற்கனவே அந்த இடத்தில் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று தடை உத்தரவும் போட்டிருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே இங்கு ரம்ஜான் நோன்பு கஞ்சி காய்ச்ச வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன் பிரச்சனை செய்தனர். அப்பொழுது இந்துக்கள் போராட்டம் நடத்தி அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் 18/3/2026 அன்று மேற்படி இடத்தில் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியை பூர்வீகமாக கொண்ட வெள்ளியங்காடு தண்ணீர் பந்தலில் இறந்த இஸ்லாமியர் ஒருவரை சட்டவிரோதமாக மேற்படி இடத்தில் புதைக்க ஏற்பாடு செய்துள்ளனர். இறந்த நபருக்கும் காரமடை மேற்கு பகுதிக்கும் எந்தவிதமான சம்பந்தமோ தொடர்போ இல்லை. இஸ்லாமியர்கள் இறந்தால் அவர்கள் சார்ந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான கபர்ஸ்தானில் அடக்கம் செய்வதுதான் நடைமுறையாகும். அப்படி இருக்கும்போது இது வேண்டுமென்றே திட்டமிட்டு பிணத்தை புதைக்க முற்படுகின்றனர் என்று அப்பகுதியில் உள்ள இந்துக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு இந்து முன்னணியும் இந்துக்களும் காவல்துறையிடம் புகார் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் அங்கு வந்த காவல்துறையினர் இந்த சட்டவிரோத காரியத்தை தடுத்து நிறுத்த முற்பட்டனர். அப்பொழுது முஸ்லிம்களும் பெண்களும் அங்கு வந்து சண்டையிட்டு பிரச்சனை செய்தனர். கடும் விவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் போலீஸ்காரர்களை பிடித்து தள்ளும் நிலைக்கும் சென்றனர். போலீசாரிடம் பிரச்சனையில் ஈடுபட்டவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள். பண்ணாதீங்க.
என்ன